அவர்களுக்கு எங்கள் இசைக்கும் சார்பாக நன்றி வணக்கம். என்ன இப்படி மண்டையை சொரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே? என்னடி ஒரு வண்டி வீட்டுக்குள்ள எல்லாம் போகுது? மரியாதை பேசுங்க. வாடி ஓடிக்கிற வேலை வச்சுக்காங்க. என்னடி ரொம்ப பேசுற? நாகரிகமா நடந்து. என்ன நாகரிகம் சொல்றோம்ட்ட? மாமா எங்க மாமா இருக்கீங்க? இங்கதான் இருக்கோம். ஆமா நல்லா 24 மணி நேரம் தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு, நல்ல வீடா வாடகைக்கு பார்த்து சொல்ல சொன்னேன். நல்ல தண்ணி வர்ற மாதிரி தப்பா நினைக்காது. 24 மணி நேரம் தண்ணி வந்தா அது நரம்பால இரும்பான்னு கேக்குறேன். நல்ல தண்ணி வர்ற மாதிரி பார்க்க சொன்னேன். நல்ல வீடா இருந்தா வாடகைக்கு பார்த்து சொல்லுங்க மாமா. அப்படியா? ஆமா. இந்த அடிப்பைப்புல கொண்டே விட்டுறாதீங்க. நம்மளால புடிச்சு அடிச்சுக்கிட்டுலாம் கிடக்க முடியாது. இந்த திரு பைப்புல விட்டுறாதீங்க. திரு வீட்டுலாம் கிடக்க முடியாது. இந்த அமுக்கு பைப்பு வேண்டாம். அது வேண்டாமா? வராது. என்ன பைப்பு தான் வேணும் உனக்கு? இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குல்ல, என்னது இப்படி நீட்னோட புழுக்குன தண்ணி வந்துரு. ஆமா, வாடு கையை கழுவி விட்டு போம்ல, அது மாதிரி நல்ல தண்ணி வர்ற மாதிரி நல்ல வீடா. முதல்ல வீட்டு ஓனர் நல்லா இருக்கணும். எப்படி? ஹவுஸ் ஓனர் பழக்கவழக்கம் நல்லா இருக்கணும். ஆனா இப்ப இருக்க ஹவுஸ் ஓனர் சரியில்லை மாமா. காலையில 1/2 மணி நேரம் போடுறாரு, என்ன தண்ணி தான். அது இந்த துணி துவைக்க பாத்திரம் கழுவ சரியா போயிருது. மத்தியானம் 1/2 மணி நேரம் போடுறேன், என்ன தண்ணி தான். அது உப்பு தண்ணில குளிச்சா பிசு பிசுன்னு நல்லாவே இருக்க மாட்டேங்குது மாமா. சாயங்காலம் 1/2 மணி நேரம் போடுறேன், என்ன போடுறேன். அந்த தண்ணியை போட்டு அவன் படுத்துற வாடு புது பொண்டாட்டியை நோட்டுற மாதிரி என்னைய தான் நோடிக்கிட்டு இருக்கேன். அவன் பொண்டாட்டியை விட்டுறேன் பாவி பைய பட்டு கடை நல்லா தக தகன்னு இருக்கேடி. எனக்கே ஒரு மாதிரி இருக்கடி உன்னை பக்கம். அப்படியா? எதுக்கு செல்லம் பெற கொடுத்து வைங்க, தேவைப்படும். எதுக்கு பார்த்து உட்காந்துக்க உள்ளுக்க. நல்ல வீடா நல்ல வாடகைக்கு பார்த்து சொல்லுங்க. நல்ல ஹவுஸ் ஓனர் இருக்கணும். வாடகை எவ்வளவு கூட போனாலும் பிரச்சனை இல்லை. மாசம் ஒரு 250-300 ரூபாயில, ரேட்டு கூட போனாலும் பிரச்சனை இல்லை. 250-300 ரூபாயில நல்ல வீடா. 250-300 ரூபாயா? கக்கூஸ் கூட கிடைக்காது உனக்கு. ஒரு வாடகை அவ்வளவுதான். கக்கூசுக்கு 300 ரூபாயா? ஒரே வாடகையா இருக்கு. எப்படி அதுல போய் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே. சரி கேட்டு பரவாயில்ல. அடியே 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 இவளே அவளாயான நானும் ஃப்ரெண்டுல. என்னடி படிக்கிட்டு இருக்க? நானும் உங்க அம்மா ஃப்ரெண்டுன்னு. ஆமா ஆமா கேட்டுதான். வாடி வணக்கண்டி. வணக்கண்டி. என்னை ரொம்ப பிடிக்கும்டி. நீ ரொம்ப மோசம். ஏண்டி? வந்து நெந்து குண்டி குண்டி வட குண்டி புடி குண்டி. ஏய் வணக்கண்டி, நீ ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படித்தான் வருதோ? இங்க வாரு கிறக வர்றத பாரு, மண்டை வெட்ட பாரு. எவன்டா வெட்டினது உனக்கு? ஏன்டா டேலை படுத்துற பாடு தாங்க. இந்த இந்த ஒரு நாள் ராத்திரிக்கே நம்ம இவ்வளவு அம்சம் போடுறோம்னா வீட்டுல உள்ள
இருக்கட்டும் பரவாயில்ல. எப்படிதான் அப்பா வந்தாரா அவன்கிட்ட? யாரு கம்ப்யூட்டர் லலிதா சொல்லு. ரேட்டு கூட இது 1.5 பவுன் ஒரிஜினல் தங்கம் 916 கேடியம். கேடி தங்கமா? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கண்ணங்கருத்துமா காவலுக்கு போச்சுனாரு. சரி, இருந்தாலும் அப்பா அப்படிலாம் இருக்க கூடாது. என்ன இருக்க கூடாது? முன்ன மாதிரிலாம் இல்ல. அப்பா என்ன எப்பவுமே 2 செம்பு சாப்பிடுவாரு. என்ன ஒரு செம்புக்கு அப்பாவுக்கு மூச்சு முட்டி. சரி, செம்புல சாப்பிட முடியலன்னு சொல்லி சங்குல கொடுத்தேன். சரி, அது ஓட்ட சங்கு போல இருக்கு. தொர 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 தொரன்னு ஒளிக்கிட்டே இருந்துச்சு. சங்க ஒரு விரல வச்சு அடைச்சுக்கிட்டு கொடுத்தேன். அப்பா பாலை குடிக்கிறதுக்கு பதிலாக சங்கோட சேர்த்து முழுங்கிட்டாரு. இப்ப நீனு அப்பா சங்க முழுங்கிட்டாரு, நான் சங்கு இல்லாம இருக்கேன். அப்பா சங்க முழுங்கி சங்கத்துல முழுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதான் இதை முழுங்கினதுக்கு அப்புறம் எப்படி அவர் நல்லா இருக்க முடியும்? இருக்கட்டும் பரவாயில்ல. இங்க பாருடி, நம்ம எல்லாம் காட்டுக்கு போறோம். ஆமா. ஏய், நான் காட்டை பார்த்ததே இல்லை. பாத்துறாத. நீ பாத்திருக்கியா? நீ காட்ட பாத்தியா இல்லையா? நீ பாத்திருக்கியா? நீ காட்ட நான் பாக்கல. நீ காட்டவும் நானும் பார்க்கல. ஒரு தாட்டி பாத்துறாத. நானும் பார்க்க விரும்பல. நீ அப்படின்னா விரும்பாத. நான் நீ விரும்புறப்ப நான் மட்டும் கவலைப்படாத. நீ விரும்பி கேட்கும்போது நான் அதையும் செய்யாம இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீ விரும்பி கேட்கறப்ப நானும் சொல்லி செய்ய வைக்காம விட மாட்டேன். சரி, கேட்க பரவாயில்ல. கண்ணுங்கிறதுமா அடக்க ஒடுக்கமா காவலுக்கு போய் சொல்லிருக்காங்க. அடக்க ஒடுக்கம் இப்படி பேசுற பேச்சு பூரா அட்டை தருத்துறியா? நீ எப்படி அடக்க ஒடுக்கமான பொம்பளையா இருப்ப? அடக்கமான பொம்பளை எல்லாம் எப்படி இருப்பாங்க? அடக்கமான பெண்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அடக்கமான பெண்ணை எங்க பாக்கலாம்? நம்ம ஊர் சுடுகாட்டுலாம் பாக்கலாம். ஐயோ, அடக்க ஒடுக்கமான பொண்ணு, அடக்கமான பொம்பளை எப்படி தெரியுமா இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? திடீர்னு ஒரு காய்கறி வாங்க போறா கடைக்கு. ஆமா, காய்கறி கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்க, எப்படி தெரியுமா போவாங்க? அடக்கமான பொம்பளை இந்த அவங்க தான் காய்கறி கடைக்காரங்க. அவங்கள்ட்ட காய் வாங்க போகுது. முக்கியமான ஐட்டம்லாம் வெளில தெரியக்கூடாது. பீரோல ஜாத்திக்கணும். காட்ட எல்லாம் எட்டி பார்ப்பாங்க. அதுக்கு வேற ஒண்ணு. ஆமா, போ, அதே நினைப்புல இருக்கு. அடக்கமா எங்க ரொம்ப பகுமையா வரணும். எனக்கே 10 மணிக்குது. அவ எப்படியா பக்கிட்டா? ஆமா, அதான்டா உண்மை. உடம்பு ஏறி போச்சுங்கிறத நீ சொல்ற பாடுறா, அதுதான்டா பெரிய. எனக்கு ஆயிருக்காரு. அடியே மரியாதையா பேசுங்க. வாடி ஓடிங்கிற வேலை வச்சுக்காது. எதுனா சோள கருதாது இல்ல பொடலைங்க. என்ன அப்படி பொழந்துக்கிட்டு தொங்குதா? பொடலைங்க அப்படிதான் தொங்கும். நீ பாக்குற பார்வையே சரியில்லை. பேச்சுவார்த்தை செய்யல. வாடி ஓடின்னு மரியாதை பேசுறேன். ஓடி அடுத்த கடையில போய் வேலை பக்கத்து கடை காட்ட போறேன். ஆயிருக்காரு. சரியில்லை. நான் அந்த கடை காயிருக்காரு. என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னமா பண்றீங்க? வாமா, நம்ம காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா புடிச்சு விடுறேன். அப்பா, நீ எதையும் புடிச்சு விட வேண்டாம்ப்பா. ஜாமி, நீ நல்லா இருப்பீங்க. நீங்க பாக்குற பார்வை உங்க பேச்சுவார்த்தை கல்லாப்பட்டியாது இருக்கட்டும். பரவாயில்ல. நிறைய காய்ச்சி சேர்ந்துருக்கு போல இருக்கு. என்ன சேவிங் பிளேடா இருக்குது? இருக்கட்டும், பரவாயில்ல. என்னமா பழைய சிறச்ச பிளேடு வேற 2 கிடக்குது. ஏன் உனக்கு பிள்ளைகள் தேவைப்படுதா? இல்ல, நான் மிஷின் வச்சு அதுக்கு ஆள் வச்சிருக்கிறேன். சேனக்கிழமெல்லாம் இருக்கு. வரியா? அப்பா, நல்லா இருக்கு. சுத்தப்பட்டு அது உரிச்சு நான் போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட காய்கறி வாங்கிக்கிறேன். மரியாதைலாம் பேசுறேன். எனக்கு தெரியும், நான் வரமாட்டேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட காய்கறி வாங்கிக்குவேன். அடங்காத முண்டை காய்கறி கடைக்கு போச்சுன்னா வச்சுக்குவேன். அது பொசிஷன் நடந்தது. என்ன ஒரு ஹெட்லைட் ஆஃப் ஆகியே கிடக்கு. என்னன்னு தெரியும். தெரியாதாயா? புதுக்கோட்டையில என்ன எனக்கு 300 ரூபாய் கடை சொல்லிட்டாங்க. கவுடாரி முண்டை என்னடி ஒரே ஆட்டப்பட்டமா இருக்கு. 3 ராசி முண்டை காய்கறி வாங்க. எப்படி பேசுற? யாரை பார்த்து நானும் முட்டாக்கிறேன். காய் விற்கிறாங்களா? காய் ரொம்ப பேசுற. ஓடி காய் விற்கிறாங்க. மோரைய பாரு, கஞ்சா கஞ்சில தவிச்சு பார்த்தாங்க பாரு. இவங்க காய் குழம்பு தான் குழம்பு. ஐயா ஐயா ஐயா, நான் பார்த்துட்டேன். நான் பாக்கலையா? நீ ஒரு பாத்துட்டீங்கன்னா கோயிலுக்கு வா, துண்ணூறு போட்டு விடுறேன். நான் பாக்கல. நான் பாக்கல. நீ ஒரு பொருள்காட்சியா காட்டுறேன். நீ உள்ள உட்காந்து வெள்ள அடிக்க போற. முகர கடை பாரு. என்ன அந்த அண்ணன் கேட்கற மாதிரி கவுதாரி கவுதாரிங்கிறாரு. பொம்பளையா? பொம்பளையாடி சந்தேகமா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை உள்ள
பொம்பளை கட்டணும். என்னடி வார்த்தை கட்ட பொம்பளை கேக்குற உத்தம பத்தினி ஒரிஜினல் வாழ்க்கை ஒரிஜினல் பொம்பளை அடினா அடுத்த நிமிஷம் படுத்து தூங்கிடுவேன் தெரியும்ல காரை பார்த்து பொம்பளை அடி கேட்கற சூடத்தை பழத்துல ஏத்தி சத்தியமனோ சூட இதுல எதுல குத்துற ஒரு பொம்பளை பிள்ளை உள்ளட என்னடி கட்டணும் உள்ளட என்ன கட்டணும் உள்பாவாடை கட்டணும் உள்பாவாடை எங்க அது நாங்க போடுறது இல்ல ஏன் அது ஏலத்துல விட்டுட்டேன் இல்ல ஏன்னா அவங்க பரம்பரையில யாரும் கட்டுறது இல்ல இதை ஏலத்துல வாங்குறதுக்கு சில பேர் இருக்காங்க பாருங்க இருக்கு ஆமா என்ன இருக்கு இருக்கு பொம்பளை போய் டயர் போட்டுருக்கா பாரு இது யாருக்கு தெரியுமா இது அண்டர்வடாயர் அண்டர்ல வடாயர் அப்பா அண்டர்ல ஒண்ணுமே இல்லாம வடையை தேடிக்கிட்டு இருக்காரு அம்மா பாரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க நான் என் நடந்துக்கிற மாதிரி அம்மா நடந்துக்க கூடாது அம்மாட்ட அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும் நான் அம்மாவுக்கு உயிர் தோழி அப்ப நான் மயிர் தோழி அம்மாட்ட நான் வேற மாதிரி அம்மாவுக்கு நான் உயிர் தோழி அவங்கள்ட்ட நீ மரியாதையான தோழியா ஏய் நான் உன்கிட்ட என்னடி சொல்லியிருக்கேன் நீ என்னடி கையை விட்டு ஏன் இந்த வண்டு போய் ஏற்கனவே 2 வண்டு கடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அங்கே இருக்கு இதுல வேற இந்த வண்டு வேற உனக்கு மாதிரி இறக்கி வர மாட்டேங்க நீ பார்த்து இறுக்கி கட்டி கேட்டா அம்மா வாங்கம்மா செல்லம் வாடா செல்லம் அம்மா பாசத்துல கூப்பிடுறேன் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல வாங்கம்மா தெரியும் உன் செலவை பத்தி தெரியாது ஒன்னா நம்பர் கஞ்ச பையன் பொங்கலை வைக்க மஞ்சள் பொங்கலை சங்கில வை சங்கில பொங்கலை வச்சு பொங்கலை சங்கில பொங்கலை Thank you.